18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? சீனுப்பு அதாவது உளமாற எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி நீங்க வெற்றி பெற்றது. அதுவும் இல்லாமல் சமூக நீதி, நேர்மை, கண்ணியம் இதெல்லாம் நிச்சயமா மனசுல வச்சுக்கோங்க. எளிய மக்களுக்கு உதவுங்க, எப்பயுமே நேர்மையா நடந்துங்க, மக்கள் ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டாங்க அப்படின்னு யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு முதலமைச்சர் அறிவுரை வழங்கியிருக்கிறார். மக்களுடைய மனசில் நம்ம இடம்பெறணும். முதல்ல சமூக நீதி, நேர்மை, துணிவு ஆகியவற்றை மனசில் வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களோட உயர்வுக்காக பாடுபடுங்க. இந்த மூன்றே மனசில் வச்சு பணியாற்றினா மக்கள் நிச்சயம் நம்ம மறக்க மாட்டாங்க. என்ன கூட்டம் எங்க பார்த்தாலும் ஒரே மனித தலைகளா தென்படுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இந்த காட்சி ஒரு உதாரணம். அங்க பாருங்க, கோவையில தாவேக தலைவர் விஜய்க்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க மக்கள். கட்டுப்படுத்த முடியாம பயங்கரமா திணறி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கூட்டம், உள்ள இருக்கிற சீட்லாம் ஃபில் ஆயிடுச்சு. இருந்தாலும் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. இதுக்கு இடையில விஜய் பேசினாரு பாருங்க, என்ன சத்தம், காலம் தயாரா இருக்கு, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைக்க போறோங்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க. ஆனா நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். நம்ம கிட்ட என்ன இல்ல, மனசுல நேர்மை இருக்கு, கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு, லட்சியம் இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு, பேசுறதுக்கு உண்மை இருக்கு, செயல்படுறதுக்கு திறமை இருக்கு, அர்ப்பணிப்பு குணம் இருக்கு, களம் ரெடியா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? போய் கலக்குங்க, கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தவரு அடுத்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, அந்த காலெல்லாம் மலையேறி போச்சு, இனிமேலும் போயிடலான்னு சொல்லி ஆட்சி அமைக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் ஒரு நாளும் இனி நடக்காது, நாங்க தான் களத்துக்கு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. ஊரு நாளே திருவிழா தானங்க. அங்க பாருங்க, ராமநாதபுரம் பக்கத்துல சேத்தாண்டி திருவிழா நடத்திருக்கிறாங்க. அந்த காட்சியை பார்க்க அவ்வளவு அழகு. அப்படி என்னப்பா அழகு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர்ல இருக்கிற சிறுசிறுசுங்களா ஒன்றா சேர்ந்து உடம்பு முழுக்க சேர்த்து பூசிக்கிட்டு நேர்த்தி கடன் செலுத்தி இருக்கிறாங்க. ராமநாதபுரத்துல சேத்தாண்டி திருவிழா களைகட்ட மயிலாடுதுறையில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தீமிதி திருவிழா நடத்திருக்கிறாங்க. இதுல தீ கூண்டெல்லாம் ஏந்திக்கிட்டு ஒருத்தர் தீல இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தி இருக்கிறார். மயிலாடுதுறையில
மயிலாடுதுறையில திருவிழா இப்படி கலக்கட்டு, அடுத்து அவினாசில தேர் திருவிழான்னு நடக்கும்போது பாத்துங்க, அதுக்கு என்னப்பா பயங்கரமா விசேஷமா நடத்துவாங்க. ஆமா, கண்டிப்பா நடத்துவாங்க. அதுல என்னன்னா மண் குதிரை எல்லாம் எடுத்துட்டு வந்து மக்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி இருக்கிறாங்க. அப்பா, ஆனாளுக்கு ஏகப்பட்ட திருவிழா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க மட்டும் வாரம் வாரம் அந்த மீன்பிடி திருவிழாவை நடத்திடுறீங்க. இங்க பாருங்க, சிவகங்கையில அடேங்கப்பா அந்த கம்மாயில எத்தனை பேரு, எப்பா இத்தனை பேர் இறங்குறீங்களே, மீன் இருக்குமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஊத்தா வச்சு பயங்கரமா மீன் பிடிச்சு சும்மா கலக்கி இருக்கிறாங்க. மயிலாடுதுறை என்ன பண்ணிருக்கிறாருன்னா, கோடை வெயிலிருந்து பறவை புறா இதெல்லாம் காப்பாற்றுறதுக்காக அங்கங்க தண்ணி தொட்டி வச்சிட்டு இருக்கிறார். இனிமே யாராச்சும் திருடுவீங்க, திருடிட்டு ஊரை தாண்டி உங்களால போயிட முடியுமா? பூட்டு மேல கைய வச்சு பாருங்க, அதுல வர்ற சத்தம் இருக்கு பாருங்க, ஒட்டுமொத்த ஊரையும் கூட்டிடும் அப்படின்ற மாதிரி திண்டுக்கல்ல ஒருத்தர் பூட்டை தயாரிச்சிருக்கிறார். அடிக்கிற வெயிலுக்கு வெளியில போக முடியுதா? மண்டைய பொழந்துடும் போல் இருக்கு, அந்த அளவுக்கு வெயில் சும்மா சுட்டி எரிக்குதே. சரி, ஓகே, எல்லாரும் இந்த வெயிலிருந்து தற்காத்து கொள்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நிச்சயமா முன்னெடுத்துட்டு இருப்பீங்கல்ல, அந்த மாதிரி என்னென்னலாம் பண்றீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. டிப்ஸ் எடுத்துங்க. ஊட்டி கொடைக்கானல் போயிடலாம் இருக்கு, ஒரு 10 நாள் சென்று அங்கிருந்து வந்துடலாம்னு நினைக்கிறேன். 2 வேளையுமே குளிக்க வச்சிடுறோம், குளிக்காம இருக்க முடியல குழந்தைங்களுக்கு, நமக்குமே குளிச்சாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி நிறைய ஜூஸ் ஐட்டம் குடிக்கணும். வாட்டர் மிலான் அந்த இயற்கையாக கிடைக்கிற இளநீர் இது மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கன்னா சமாளிக்க முடியுது, அடிக்கிற வெயிலுக்கு இங்கே பாருங்க, பசங்களுக்கு அப்பப்போ ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தர வேண்டியதாக இருக்குது. ஒர்க்கு நிறைய பாதிக்குது, என்ன பண்ணுறது, சமாளிச்சு ஓடிட்டு இருக்கோம். அங்கங்கே கவர்மெண்ட் தண்ணீர் பந்தலோ இல்லை மோர் இது மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா எல்லாம் நல்லது. வீட்டில் ரொம்ப கஷ்டம், வேலையெல்லாம் தவிர்த்துட்டு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெயில் ரொம்ப அதிகமாக வெயில் இருக்கிறதுனால ஆட்டோ ஹீட்டு தண்ணி தான் எங்களோட இது இது. வெளியே வர முடியலப்பா, உள்ள அப்படியே படுத்து கிடக்க வேண்டியதுதான். வெயிலுக்கு வந்தாக்கா எனக்கு சேர மாட்டேங்குது, கிருக்குன்னு வந்துருது. அதிகமாக சுட்டரிக்கிறதுக்காரனால வெளியில் அதிகமாக போக முடியல, அது ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதாவது சாதாரண வேஷ்டி காட்டன் துணி இப்போ அணிய வேண்டியாக இருக்குது. டெய்லி தினமும் 3 முறை குளிக்கிறேன். இந்த கிருஷ்ணகிரி பக்கம் குடும்பத்தோட ஏதோ விசேஷத்துக்காக எல்லாம் கிளம்பியிருக்காங்க பாருங்க. எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஒரு சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகி ஒரு சிறுமி ஒருத்தங்க உயிரிழந்திருக்கிறாங்க. வாகனம் ஓட்டுறப்ப கொஞ்சம் கூடுதல் கவனமா ஓட்டுங்க. யாப்பா விடுமுறை விட்டாச்சு, அப்படியே ஒரு டூரை போடும். நிறைய பேர் முதுமலை பக்கம்லாம் போயிருப்பீங்க. வனத்துறை எச்சரிக்கை விட்டுருக்காங்கப்பா. என்னன்னு கேட்டிங்கன்னா, வனப்பாதையில் அப்பப்போ புலிலாம் வந்துக்கிட்டு போதான். குடும்பத்தோடு போவீங்க, கொஞ்சம் சூதானமாக ஜாக்கிரதையாக போங்கன்றாங்க.
ஒரு பக்கம் புலினா உதகையில் என்னன்னா காட்டெருமை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அப்பப்போ அப்படியே ஜாலியாக ரோந்து போய்கிட்டு இருக்கு. அந்த காட்சியெல்லாம் வெளியாயிருக்கு. என்ன பண்ணுறது, அதுக்கும் உணவு தேவை, தண்ணி தேவையெல்லாம் இருக்குது. அதனால ஊருக்குள்ளே அடிக்கடி வருது. மக்கள்லாம் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்குன்னு வனத்துறை சொல்லியிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரியில் ஒரு பெரிய சம்பவம் பார்த்துங்க. இந்த ஹை வோல்டேஜ் வந்து நிறைய இடங்கள்ல மீட்டர்லாம் வெடிச்சு சேதமாகி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பயங்கரமாக சேதமாயிருக்கு. மோட்டாரு, இந்த விவசாய பம்பு செட்டு இதெல்லாம் பயங்கரமாக சேதமாயிருக்கு. இந்த சாலை உரமாக நடந்து போகிறப்ப கூட கொஞ்சம் கூடுதல் உஷாராக இருக்கணும் போல் இருக்குது. இந்த நெல்லை பக்கத்தில் அப்படி ஒரு சம்பவம். என்னென்னா சாலை உரமாக ஒருத்தங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி வந்து ஆட்டோ மோதி விபத்து. நாம் பார்த்து வளர்ந்தவர் 4 வருஷத்துல இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறப்ப பிரமிப்பா இருக்கு. அவருக்கு ஒரு அன்பு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு மூத்த அமைச்சர் ஒருத்தர் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. யாருன்னு பாருங்க. இது 4 ஆண்டு காலத்திலே நம்முடைய தளபதி முதலமைச்சராக நடத்தியிருந்தது எனக்கு ரொம்ப பெருமை. காரணம், நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை இன்றைக்கு அகில இந்தியாவின் அத்தனை அரசியல் கோயில் இருக்கிறதே என்பதில் எனக்கு இந்த மன்றத்திலேயே எனக்கு அவர் முத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை. நான் பார்த்த பிள்ளை என்று காரணம், உட்கார்ந்த இடத்தில் 4 ஆண்டு காலத்துக்குள்ளாக அகில இந்தியாவின் பெருமை கான்ஸ்டியூஷன் ஒரு அமெண்ட்மெண்ட் வரப்போது. இப்போ அந்த நிலையை கொண்டு வந்தவர் நாளைக்கு வரலாற்றில் எழுதுவார்கள். இது யார் என்று கேட்டால் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று வரலாற்றில் எழுதுவார்கள். எப்படியப்பா கற்றாய் இந்த வித்தையெல்லாம் என்று அவரை நான் பார்த்து கேட்க வேண்டும் என்று சொல்கிறேன். அவங்க அப்பாவிடத்தில் நான் பழகி இருக்கிறேன். அவருக்கு அந்த வித்தையெல்லாம் தெரியும். பாருங்க, சும்மா தேர்தல் கூட்டணின்னு சொல்லிக்கிறாங்க. இது தேர்தல் கூட்டணி தான், அது மட்டும்தான் அப்படின்னு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறாரு சட்டப்பேரவையில் அமைச்சர் ஒருத்தர். கூட்டணி என்பது தேர்தலுக்குத்தான், தேர்தலில் தான் கூட்டணி, தேர்தலுக்குத்தான் கூட்டணி என்று அவர்கள் நேற்று இங்கே சட்டமன்றத்தை தெரிவித்தார்கள். அவர்கள் எதை மனதிலே வைத்து அல்லது யாரை மனதிலே வைத்து இதை சொன்னார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தெரியுமோ அல்லது தெரியாதோ, அதுவும் எனக்கு தெரியாது. நயினார் நாகேந்திரனுக்கும் அவர் எதை வைத்துக்கொண்டு அப்படி சொன்னார் என்பது அவருக்கு தெரியுமா என்றும் எனக்கு தெரியாது. எது எப்படி இருந்தாலும் நம்முடைய அண்ணன் கொறடா அவர்கள், எதிர்க்கட்சி கொறடா அவர்கள் சொன்னதை நீங்கள் இருவரும் நன்றாக மனதிலே குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை மிகுந்த பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம ஊர் திருவிழாலாம் ஏகப்பட்டது பார்த்தோம். அடுத்து அப்படியே அமெரிக்கா பக்கம் வண்டி விடுவோம் அப்படின்னு போனதுக்கப்புறம் பூர்வக்குடி மக்கள்லாம் அவங்களுக்கே உரித்தான பாரம்பரிய உடை அணிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க. அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. ஆனால் கடை மூடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.